ஃபைதன் பதீஃபுன் தலத்தஹும். அப்போ ஒரு குட்டி பிராணி ஒன்று, அதாவது கூடி குறுகிய நிலையிலே அங்கே நின்று கொண்டிருப்பதை பார்ப்பார். உள்ளம்பன்றியை போன்ற ஒரு பிராணி ஒன்று நின்று கொண்டிருக்கும். ஃபயூகது பிகவாமிஹி ஃபயல்கா ஃபின்னார். அதனுடைய காலை பிடித்து நரகத்திலே தூக்கி வீசுவார்கள். யாரது? அவருடைய தந்தையை அப்படி ஆக்கப்பட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டார். கண்ணியமானவர்களே, இது எவ்வளவு பெரிய சோதனை! தன் தந்தை அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக இந்த நிலையில இருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு கொடுமையான நிலை. ஒன்று, இது ஒரு பெரிய சோதனை. இரண்டாவது சோதனை என்னவென்று சொன்னால், அல்லாஹ் தஆலா அவர்களை நெருப்பிலே போட்டு சோதித்தார். நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறியப்படுவதை கொண்டு அல்லாஹ் என்ன செய்தான்? சோதித்தான். அது அவர்களை சுடவில்லை, அது அவர்களுக்கு மகிழ்ச்சியை தந்தது, சந்தோஷத்தை தந்தது. அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்துல் ஹஜ் என்ற அத்தியாயத்திலே சொல்லி காட்டு, சூரத்துல் அன்பியா என்ற அத்தியாயத்திலே சொல்லி காட்டுகிறான். குல்னா யா நாரு குனி பர்தம் வ ஸலாமன் அலா இப்ராஹீம். நாம் அந்த நெருப்பை பார்த்து சொன்னோம், யா நாரு, நெருப்பே, கூனி, நீ ஆகிவிடு, பர்தம் வ ஸலாமா, நீ நோவினை தராத குடுமையாக நீ மாறிவிடு. நோவினை தராத குடுமை. ஒரு ஏற்கான் போட வேண்டிய இடத்துல 2 ஏற்கான் போட்டு வச்சுக்கோங்க, கொஞ்ச நேரத்தில் அப்படியே நடுக்க ஆரம்பிச்சு. ஃபர்ஸ்ட் இது ஏற்கான் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம், அந்த அளவு. ஆனா போட்டது எனக்கு சந்தோஷமா இருக்கிறது. அதே சந்தோஷம் அளவுக்கு மீறும் போது என்ன ஆகுது? அது நம்முடைய உடலை வருத்துகிறது, நோவினை தருகிறது. ஆனால் அதே போல அல்லாஹ் நெருப்பை பார்த்து நீ குடுமையாக மாறிவிடு என்று மட்டும் சொல்லி இருந்தால் தாங்க முடியாத குளிரா மாறிவிடும். ஆனால் வேதனைகள்ல பெரிய வேதனை என்ன தெரியுமா? கடுமையான குளிர் தான். கடுமையான குளிர் தான் பயங்கர வேதனை. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறார்? அந்த நெருப்பை பார்த்து சொல்லுகிற போது என்ன சொல்கிறான் என்றால், பர்தன் வ ஸலாமா, நோவினை தராத உடலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சிறந்த ஒரு குளுமையை நீ கொடுப்பாயாக என்று அல்லாஹ் சொன்னான். அதே போல ஆனது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்திலே 50 நாட்கள் இருந்தார்கள். நாம கற்பனை செய்யற மாதிரி நெருப்பு குண்டை இல்லை, மிகப்பெரிய நெருப்பு குண்டம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, பிதாயா வ நிஹாயா என்ற வரலாற்று நூலில் எழுதப்படுகிறது. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதின வரலாற்று நூல் அது. நான் நெருப்பு குண்டத்திலே 50 நாட்கள் இருந்தேன். பூமியிலே நூற்றுக்கணக்கான வருடங்கள் வாழ்ந்திருக்கிறேன். நான் வாழ்ந்த நூற்றுக்கணக்கான வருடங்களிலே ஆனந்தமாக எந்த கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக இருந்த நாட்கள் இந்த 50 நாட்கள் என்று சொல்கிறார்கள். இந்த 50 நாட்கள் எவ்வளவு சந்தோஷமா ஆனந்தமா இருந்ததோ, என்னுடைய நூற்றுக்கணக்கான வருஷங்கள் அப்படி ஒரு நாட்கள் நான் சந்திக்கலே சொல்றாங்க. எவ்வளவு கரிக்கக்கூடிய நோவினை தரக்கூடிய பயங்கரமான நெருப்பையும் கூட சுகமான ஒரு இடமாக அல்லாஹ் சொர்க்க பூங்காவை போட்டு மாற்றுகிறான் என்றால் அல்லாஹ்வினால் அது முடியும். அல்லாஹ்வினால் அது முடியும். ஆனால் இந்த சலுகை, இந்த சிறப்பு, இந்த மாதிரியான இன்பம் அல்லாஹ்வினால் எதன் மூலமாக கொடுக்கப்பட்டது என்றால், உள்ளத்திலே இருந்த அந்த யக்கீன் நாவின் மூலமாக வெளிப்பட்டது. எவ்வாறு தெரியுமா? ஒவ்வொரு மலக்கையும் அல்லாஹ் சோதிப்பதற்கு அனுப்புகிறான். நமக்கெல்லாம் அந்த சலுகை கிடைச்சிருச்சா உடனே என்ன செஞ்சிருப்போம்? மாறி போயிருப்போம். நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறியப்படுற போது அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? மழை பொழியக்கூடிய மலக்கு இருக்கிறாங்களே, அந்த பொறுப்புதாரி அவங்க அனுப்புறான். இப்ராஹிமே, மழை இறக்குறதே என் கையில தான் இருக்கு. நான் உத்தரவிட்ட மழை வேண்டும், மழை பெய்யும். அப்படிப்பட்ட நான் எனக்கு உத்தரவு கொடுங்க, நான் மழை பொழிய வைத்து இந்த நெருப்பு குண்டத்தை அணைச்சிருக்கேன். கொஞ்ச நேரத்தில் எல்லாமே கூலாயிடும். உடனே அவங்க சொன்ன வார்த்தை தெரியுமா? ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வகீல். அல்லாஹ் எனக்கு பொறுப்பாளர், அவனே சிறந்த பாதுகாவலர், அவனே சிறந்த பொறுப்பாளியாக இருக்கிறான் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். காற்றின் மலக்கு வருகிறார்கள், நான் காற்றை வீச செய்யக்கூடிய மலக்காக இருக்கிறேன், என்னிடத்திலே உத்தரவு கொடுங்கள், காற்றடிக்க வைத்து நெருப்பை எல்லாம் அணைத்து கொஞ்ச நேரத்திலே அதை என்ன செய்து விடுகிறேன்? குளுமையாக்கி விடுகிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வகீல். அல்லாஹ் எனக்கு பொறுப்பாளர், அவன் எனக்கு சிறந்த பாதுகாவலர், உங்க உதவி எனக்கு தேவையில்லை. இவர்களுக்கெல்லாம் பொறுப்பு கொடுத்தது யாரு? அல்லாஹ் தானே. அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் இவர்கள் நடக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ஏவல் இல்லாமல் இவர்கள் ஏவ முடியுமா? எல்லாத்துக்கும் மெயினா இருக்கிறது யாரு? அல்லாஹ்.
அல்லாஹ்வை அவர்கள் திருப்திப்படுத்துகிறார்கள். எனவே எல்லா விஷயத்திலும் அவர்கள் தற்காப்பு செய்யப்படுகிறார்கள், பாதுகாக்கப்படுகிறார்கள். இவ்வாறு ஒவ்வொரு துறைகளிலே இருந்த மலக்கு வந்து அவரிடத்திலே முறையிட்ட போதெல்லாம் அவருடைய உள்ளத்திலே சின்ன சலனம் கூட ஏற்படவில்லை. ஆகா, இவர்கிட்ட சொல்லலாமே, சொன்னா என்ன செய்வாரு, நம்மளை காப்பாத்திடுவாரு, நம்ம ஏன் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கூட அவருடைய உள்ளத்திலே ஞாபகம் வரல. அவருடைய உள்ளத்தில் வந்ததெல்லாம் என்ன, என்னை ரசூலாக அனுப்பியதின் காரணத்தினால் அந்த சோதனை, அல்லாஹ்வுக்காக வேண்டியது அந்த சோதனை. அல்லாஹ் விரும்பினா அவன் என்னை காப்பாற்ற, அவன் விரும்பினா நெருப்புல எரியும் என்னை எரித்து சாம்பலாக, அவன் விருப்பப்படி நான் நடக்கிறேன். நாம் அனைவரும் இந்த உலக அரங்கிலே ஆட்டுவிக்கப்படக்கூடிய பொம்மைகள் தான். இயக்கம் செய்யக்கூடிய இயக்கம் யாரிடத்திலே கையில் இருக்கு, அல்லாஹ்வுடைய கையில். அல்லாஹ் இயக்கி கொண்டிருக்கிறான், நாம் இயக்கி கொண்டிருக்கிறோம். நம்மை நாமே இயக்கவில்லை, நம்மை இயக்கக்கூடிய இயக்குனர் அல்லாஹ்வாக இருக்கிறான். நாமெல்லாம் அவன் ஆட்டுவிக்கக்கூடிய ஆடலின் வகையிலே நான் ஆடிக்கொண்டிருக்கிறோம், செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அந்த நம்பிக்கை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ளத்தில் இருந்துச்சு. அந்த தியாகத்தில் வெற்றி பெறான், அந்த சோதனையில் வெற்றி பெறான். பயங்கரமான நெருப்பு குண்டம் பூங்காவனமாக மாறுது. இதிலே அவர்களுக்கு வெற்றி. மூன்றாவது என்ன தெரியுமா, இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுத்த சோதனைகள் பெரிய சோதனை என்ன தெரியுமா, பணங்காசு இல்லாமல் இருந்துடலாம், சொந்த வீடு இல்லாமல் இருந்துடலாம், சொந்த வாகனம் இல்லாமல் இருந்துடலாம். ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப வேதனை. குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப சோதனை, ரொம்ப கஷ்டம். குழந்தை இல்லாதவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள், நிச்சயமா அதனுடைய வேதனை தெரியும். அவர்களுக்கு இல்லையே என்ற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த சமுதாயம் அவங்களை சும்மா நடக்க விடுமா, ஒவ்வொருத்தரா கேட்பார், வேணும்னே கேட்பார். ஏதோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவர் ஏதாவது செஞ்சிருப்பார், அதை காரணம் காட்டி இவனை இப்படி கேட்டா இவன் மனசு நோவிடப்படுவான் அப்படிங்கிற மாதிரி. என்னப்பா கல்யாணம் ஆகி 7 வருஷம் 8 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லைன்னு அப்படி கேட்குறது. கண்ணியமானவர்களே, எந்த விஷயத்தை நாம் கேட்டாலும் முஃமின்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் நோவினை படுத்தாத வகையிலே துவாவாக இருக்கிறது. அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான், கவலைப்படாதீங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கலையா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கலையா, அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் பரக்கத் செய்யணும், கவலைப்படாதீங்க, அல்லாஹ்ட்ட கேளுங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் யாரையும் கைசேதத்தோடு கைவிட்டு விட மாட்டான். கணவனும் மனைவி ஒவ்வொரு வக்து தொழுகையும் நேரம் தவறாமல் தொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கேட்ட துவாவை கேட்டுக்கொண்டே வந்தால் எவ்வளவு வயசானாலும் அல்லாஹ் நிச்சயமா குழந்தையை கொடுக்கும். காரணம், இதற்கு எடுத்துக்காட்டாக நபிமார்களுடைய வரலாறு நமக்கு முன்பாக இருக்கின்றன. இது விஷயத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் 96 வயசுக்கு பிறகுதான் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். 96 வயசுக்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமே சொல்றான், என்னுடைய மனைவிக்கு குழந்தையா, அது எப்படி நடக்கும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி, மலக்குமார்கள் மனித உருவத்தில் வர்றாங்க. மனித உருவத்தில் வந்த அந்த மலக்குமார்களுக்கு யார் வந்தாலும் விருந்து கொடுக்கிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பழக்கம். ஒரு ஆண்டு ஒரு கன்று குட்டியை அறுத்து பொரிச்சு அங்க விருந்து வைக்கிறாங்க. அந்த மலக்குமார்கள் அங்க சாப்பிடல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறார், இது சரித்திரம். கையை அங்க கொண்டு போன, என்னுடைய விருந்தோம்பலிலே ஏதாவது குறைகளா, ஏன் நீங்க சாப்பிட மாட்டீங்க, குறை இருந்தா சொல்லுங்க, நிவர்த்தி பண்றேன்னு சொல்றாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, நீங்க கொடுத்த விருந்துல குறை இல்லை, நாங்க மலக்குமார்கள், மலக்குமார்களுக்கு உணவோ தண்ணீரோ தேவைப்படாது, நாங்க சாப்பிட மாட்டோம்னு சொல்றாங்க. மலக்குமார்களா, அப்படியா அப்படின்னு ஆச்சரியத்தோடு எதுக்காக வந்திருக்கிறீங்க அப்படி கேட்கிறாங்க. அப்பதான் அவங்க சொன்னாங்க, நபி அவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் என்ற சுப செய்தியை சொன்னா அதுக்காக வந்தோம். போற வழியில வந்தோமே தவிர நாங்க வந்ததனுடைய நோக்கம் உங்களுடைய சொந்தக்காரர் நூத்துலை இருக்காங்களே அவருடைய ஊரை நாங்கள் அழிக்க வந்திருக்கிறோம், போற வழியில இப்படி ஒரு சுப செய்தியை சொல்லிட்டு போலான்னு வந்தோம் அப்படிங்கிறாங்க. உடனே இதை கேட்டுக்கிட்டு சாரா அலைஹிஸ்ஸலாம் அந்த பக்கம் நிற்கிறாங்க. சாரா அலைஹிஸ்ஸலாம் அந்த பக்கம் நிற்கிறாங்க. வம்ராத்துஹு காயிமத்துன் ஃபதஹிகத், அவருடைய மனைவி கதவுக்கு அருகிலே நின்று கொண்டு சிரிக்கிறார். அதாவது வம்ராத்துஹு காயிமத்துன் ஃபதஹிகத் ஃபபஷர்னாஹா பிஇஸ்ஹாக வமின் வராஇ இஸ்ஹாக யாக்கூப் قالت يا ويلتى أألد وأنا عجوز وهذا بعلي شيخا. சாரா அம்மையார் கேட்கிறாங்க, என்ன சொல்றீங்க? அஅலிது, நான் குழந்தை பெப்பனா, வானா அஜூஸ், நானும் கிழவியா போயிட்டேன், வஹாதா வாலி ஷேகா, என்னுடைய கணவன்
சொல்றான் உடனே அந்த மலக்குமார்கள் சொன்ன வார்த்தையை காலு மலக்குமார்கள் சொன்னார்கள் அத்தஅஜபீன மின் அம்ரில்லாஹ் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பார்த்து நீங்க என்ன ஆச்சரியப்படுறீங்களா? ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அலைக்கும் அஹ்லல் பைத் நபியினுடைய குடும்பத்தினரே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் விசாலமானது உங்களின் மீது அது இருக்கிறது. எனவே கவலைப்படாதீங்க, ஆச்சரியப்படாதீங்க. அல்லாஹ் உங்களுக்கு குழந்தை கொடுக்கிறது உறுதி அப்படின்னு சொன்னாங்க. நடந்துச்சா இல்லையா? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சுப செய்தி சொன்னோம்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். கண்ணியமானவர்களே, குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் நிறுத்தி வைத்து அவர்களை சோதனை செய்தான். இது நல்லா புரிஞ்சுக்கிறணும். நபிமார்களாக எந்த மனிதர்களை எல்லாம் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தானோ இயற்கையான எந்த குறைபாடுகளிலும் அவர்கள் இருக்கவில்லை. எந்த நபியும் எல்லோருக்குமே அல்லாஹ் நிரப்பமான நற்பாக்கியத்தை கொடுத்துதான் அவர்களுக்கு நபியா கொடுத்திருந்தான். அப்பதான் சமுதாய மக்கள் இவன் ஒரு மலட குழந்தை பாக்கி இல்லாதவன், இவனை கொண்டு நான் சமுதாயத்தில் வந்து நான் நேர்வழியை தெரிஞ்சுக்கணுமா அப்படி கேட்டுவாங்க. இந்த மாதிரி குறைகளை காரணம் காட்டுவாங்க. எனவே நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்களே, ஒவ்வொருவரும் குடும்பத்தாலும் உடல் ஆரோக்கியத்தாலும் எல்லா வகையிலும் முழுமையான சிறப்பை பெற்றவர்களாகத்தான் இருந்தார். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இடையில நோய் கொடுக்கப்பட்டிருந்தாங்களே தவிர அது நிரந்தர நோயாக இருக்கல. இடையில அல்லாஹ் சோதிக்கிறதுக்காக கொடுத்தது. அதை வந்து காரணம் காட்டக்கூடாது. நிரந்தர நோய் அவர்களிடத்தில் இருக்கல. அந்த மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் என்ன செய்யல? குழந்தை பாக்கியம் அற்றவர் என்ற நிலையை அல்லாஹ் உண்டாக்கல. கடைசியாக அந்த விஷயத்தில் ஒரு குறை இல்லாதவர்கள் என்ற ஒரு நிரப்பமான தன்மையை இரண்டு மனைவிமார்களுக்கு குழந்தையை கொடுத்து அல்லாஹ் உண்டாக்கினான். அதை பூர்த்தி செஞ்சான். அவர்கள் நிரப்பமானவர்கள் என்பதை அல்லாஹ் நிரூபித்தான். இந்த சோதனையிலும் அவர்கள் வயசாகிற வரைக்கும் அவர்கள் என்ன செஞ்சாங்க? பொறுமையை மேற்கொண்டு அவர்கள் இதிலே சாதனை படைத்தார். எவ்வளவு பெரிய சோதனை இது! சாதாரண சோதனையா இது? குழந்தை பாக்கியம் இல்லாதது பெரிய சோதனை. அதிலேயும் சாதனை படைத்தார். மூணாவது சோதனை. நாலாவது சோதனை என்ன தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா ஹிஜ்ரத் பண்ண சொன்னான். சாரா அம்மையாரை கூட்டிக்கிட்டு எகிப்துக்குள்ள போறாங்க. மிஸ்ருக்குள்ள போறாங்க. மிஸ்ர், எகிப்து. அந்த எகிப்துக்குள்ள போன உடனே அந்த நாட்டு அரசனுடைய ஒரு பழக்கம் என்னன்னு சொன்னா, ஒரு ஆண் அவருடைய சகோதரியோடு வந்தால் அந்த ஆணுடைய சகோதரி, அந்த ஆணுடைய மனைவியோடு வந்தால் அந்த ஆணுடைய மனைவியை அவன் பிடிச்சு அவன் என்ன செய்யறது? கெட்ட எண்ணத்தோடு நெருங்குவது என்பது அவனுக்கு ஒரு தனி நோய் மாதிரி. கணவனுடைய மனைவியை அனுபவிக்கிறது என்று அவனுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு நோய் மாதிரி. அவர் அதுக்காக வேண்டி பல ஒற்றர்களை வைத்திருந்தான் அந்த ஊர்ல. யாராவது அந்த மாதிரி கணவன் மனைவி கூட நுழையிறாங்களா முடிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப செய்தி வந்து சொல்லிட்டாங்க, ஈஜிப்துக்குள்ள ஒரு அதாவது ஒரு ஜோடி நுழைஞ்சிருக்கிறாங்க. அந்த மனைவியை பார்த்தா அவ்வளவு அழகு. சாரா அம்மையார் அழகுக்கு பேர் ஓட்டணும், அவ்வளவு அழகு அப்படின்னு சொன்ன உடனே பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டாங்க. அவங்க வாழ்க்கையிலே நம்மள மாதிரி, என்னை சேர்த்து சொல்றேன், நம்ம யாரும் கோச்சிக்கிற கூடாது. நம்மள மாதிரி அதிகமான பொய் சொல்லக்கூடிய, பொய்யிலேயே நம்மளுடைய வாழ்க்கையில அதிகமான உரையாடல்களை நிகழ்த்தக்கூடிய, பேசிக்கொள்ளக்கூடிய நமக்கு மத்தியிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த பரிசுத்த தன்மை ஒரு பெரிய படிப்பு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டாங்க. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம் யக்திப் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இல்லா ثلاث கதிபாத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையிலேயே 100 வருஷத்துக்கு மேல வாழ்ந்தாங்க. 3 பொய்யை தவிர சொன்னதில்லை. 3 பொய்களை தவிர இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதே கிடையாது. 3 பொய்கள் எப்படிப்பட்ட பொய் தெரியுமா? சொந்த வாழ்க்கைக்காக இல்ல, சுயநலத்துக்காக சொல்லப்பட்ட விஷயம் அல்ல. மாறாக அந்த பொய் எப்படிப்பட்டது என்று சொன்னால், மின்ஹா இஸ்னைனி மின்ஹுமா ஃபீ தாத்தில்லாஹ். அந்த 3 பொய்களிலே 2 பொய்கள் அல்லாஹ் விஷயத்திலே சொல்லப்பட்ட பொய், அல்லாஹ்வுடைய தாத் விஷயத்திலே சொல்லப்பட்ட பொய். அதுல ஒண்ணு என்ன தெரியுமா? அந்த 2 பொய்யில ஒண்ணு என்ன தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை வந்து ஊருக்கு வெளியில நடக்கக்கூடிய திருவிழாவுல சாமிக்காக வேண்டிய அவர்கள் குடும்ப குல தெய்வம் சொல்லுவாங்கல்ல, இந்த குல கோயிலுக்காக வேண்டி சென்று நடத்தக்கூடிய திருவிழாவிலே கலந்து கொள்ளுமாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிடுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பாவத்தில் கலந்து கொள்ளக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய ஒரு காரணத்தை சொல்றாங்க. கால இன்னி சத்தியம், எனக்கு வயிற்று வலிக்குது, தலை வலிக்குது, ஏதோ எனக்கு நோய், எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால நான் வர முடியாதுன்னு சொன்னாங்க. சரின்னு எல்லாரும் கொண்டு போயிடறாங்க. இது ஒரு பொய். இது பொய்யா? இது
அந்த ஷிர்கான காரியத்தில் கலந்து கொள்ளக்கூடாது. அதை நம்ம பிடிவாதமா வரமாட்டேன்னு சொன்னா பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவாங்க. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா விட்டுட்டு போயிடுவாங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யறாங்க, தன்னை ஒரு குற்றத்திலிருந்து தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி அந்த பொய்யை சொல்றாங்க. இப்ப இந்த நிலையில இதை ஒரு பொய்யா நினைக்கிறாங்க. இரண்டாவது பொய் என்ன தெரியுமா? இரண்டாவது பொய் என்ன சொன்னா, அன்றைக்கு இரவு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த கோயிலுக்கு போறாங்க. ஊர் உள்ள இருக்கக்கூடிய கோயிலுக்கு போறாங்க. பெரிய சிலை ஒன்று இருக்கு, சின்ன சின்ன சிலையெல்லாம் இருக்கு. ஒவ்வொரு சிலையினுடைய கையிலையும் அதாவது கடப்பாறை, மண்வெட்டி, இந்த மாதிரி கோடாரி இதெல்லாம் இருக்கு. பெரிய ஆயுதங்கள்லாம் வச்சு நம்ம கோயில்கள்லாம் பார்த்துருக்கிறோம்ல, அந்த மாதிரி இருக்கு. ஒரு கோடாரியை எடுத்து என்ன செஞ்சாங்க, எல்லா சின்ன சிலைகளையும் உடைச்சிட்டாங்க. எல்லாத்தையும் உடைச்சு தள்ளிட்டாங்க. உடைச்சு தள்ளிட்டு ரொம்ப விவரமா என்ன செஞ்சாங்க, பெரிய சிலையினுடைய தோல்புஜத்தின் மீது கோடாரியை கவுத்தி வச்சுட்டு வந்துட்டாங்க. காலையில திருவிழா முடிஞ்சு வந்து கோயிலை பார்த்தவங்க அரண்டு போயிட்டாங்க. ஆனா இது என்ன அவசகுணம், பயங்கரமான ஒரு அவசகுணமா இருக்க அப்படின்னு சொல்லி அரசருக்கு செய்தி போச்சு. அப்ப விசாரிக்கும் போது இப்ராஹிம் மட்டும்தான் ஊருக்குள்ள இருந்தார், மற்ற எல்லாரும் திருவிழாக்கு போயிட்டாங்க. பிடிச்சி இழுத்துட்டு வந்தாச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்கும் போது அப்போ ஒரு பொய் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அது ஒரு கிண்டலா சொல்லப்பட்ட பொய் தான், அது பொய் அல்ல. சொல்றாங்க, ஏங்க சின்ன சிலையெல்லாம் உடஞ்சி கிடக்கல, பெரிய சிலையினுடைய தோல்புஜத்துல தானே கோடாரி இருக்கு. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்கன்னா, பெரிய சிலை சின்ன சிலைகள் மீது கோவப்பட்டு உடைச்சிருக்கும், அது அங்க போய் கேளுங்க, என்னத்தையே கேட்கறீங்கன்னு கேட்டாங்க. உடனே மன்னர் கேட்டார், அது எப்படிப்பா பேசாத நீ ஏன் வளர்க்குற அப்படின்னு கேட்டாங்க. அதான் பேசாத தெரியல, கோடாரியை வச்சு உடைக்காத தெரியல, அப்படிப்பட்ட சக்தி இல்லாத நீ ஏன் வளர்க்குற அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஒரு பொய்ன்னு சொல்றாங்க, பெரிய சிலை உடைச்சிருக்குன்னு சொல்றாங்க முடியல, அதை ஒரு பொய்யா கணக்கு போடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மூணாவது பொய் என்ன தெரியுமா, அந்த எகிப்துல சாரா அம்மையாரை பிடிச்சி இது யாருக்கு கேட்கிறான், அந்த அரசன். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த அரசனை பத்தி தெரியும். மனைவின்னு சொன்னா அவருடைய கெட்ட எண்ணத்துக்கு ஆளாக வேண்டியது. அதனால சாரா அம்மையாரை தன் மனைவின்னு சொல்லாம என்னுடைய தங்கச்சின்னு சொல்லிடுறாங்க, என் தங்கச்சி தான் அப்படி சொல்லிடுறாங்க. இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை விட்டும் தன் மனைவியையும் தன்னையும் தற்காத்துக் கொள்வதற்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இது கூடும், தாராளமா கூடும். ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், சோதிக்கிறான். அந்த மன்னன் பிடிச்சிட்டு போயிடறான். பிடிச்சி போனதுக்கு பின்னால் அப்படி இருந்தும் சகோதரன் சொன்னதுக்கு பின்னாலேயும் அந்த அழகு அவனை விடல, பிடிச்சிட்டு போயிடறான். போனதுக்கு பின்னால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சிடறாங்க, அல்லாஹ்வுக்கு முன்னால உட்கார்ந்துறாங்க. 2 ரக்காத் தொழுகிறாங்க, கையேந்தி துஆ கேட்கிறாங்க. தொழுகையிலே அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறாங்க. தொழுகைக்கு எவ்வளவு பெரிய பவர் இருக்குங்கிறத விளங்கணும். நம்ம எத்தனையோ பொருளாதாரத்தின் மூலமா கிடைக்கக்கூடிய பவரை உணர்ந்திருக்கோம். நம்முடைய ஆயுதங்கள், படிப்பு, அந்தஸ்து, பதவி எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய பவரை தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய நாம் தொழுகைக்கு இருக்கக்கூடிய பவரையோ, அவளுக்கு இருக்கக்கூடிய பவரையோ, துஆவுக்கு இருக்கக்கூடிய பவரையோ நம்ம மறந்து போயிட்டோம். தெரியாம இல்லை, அதனுடைய நம்பிக்கை ரொம்ப குறைஞ்சு போச்சு. கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தொழுகிறாங்க, அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறாங்க. சாரா அம்மையார் அந்த நேரத்தில் பார்த்து வெளியே வர்றாங்க. தொழுகையில் இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கை ஜாட செஞ்சு கூப்பிடுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே தொழுகையை முடிச்சிட்டு சாரா அம்மையார்ட்ட வர்றாங்க. என்ன நடந்துச்சுன்னு கேட்கிறாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா, சாரா அம்மையாரை பிடிச்சிட்டு போய் தனி அறையில வச்சு நெருங்க போற நேரத்துல அவன் மயங்கி விழுறான். ரெண்டாவது தடவை நெருங்குறான், அப்பவும் மயங்கி விழுறான். மூணாவது தடவை கூட்டிக்கிட்டு வந்த அந்த வேலையாட்களை பார்த்தோம்னா, ஏடா மனுஷனை கூட்டிட்டு வர சொன்னா யாரோ தெய்வம், அதாவது ஏதோ ஒரு ஜின்களை கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க, பேய் பிசாசை கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க, ஏடாப்பா இது நெருங்கினே சொன்னா அப்புறம் வேற விதமான ஆபத்து கூட்டிட்டு போ அப்படின்னா. அப்ப இவர்களுடைய அந்தஸ்து, இது மாதிரியான பரிசுத்த தன்மை, பவர், சக்தி, ஏதோ ஒரு அற்புதம், இதெல்லாம் பார்த்துட்டு அவனால் அன்பளிப்பு செய்யப்பட்டவர்கள் தான் ஹாஜர் அம்மையார் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சாரா அம்மையாருடைய பெருமையை மனசுல வச்சுக்கிட்டு ஹாஜர் அம்மையாரே அந்த அரசன் என்ன செய்யறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அன்பளிப்பா கொடுக்குறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சாரா அம்மையாரே அந்த ஹாஜர் அம்மையாரே என்ன செய்யறாங்க, திருமணம் முடிச்சு கொடுக்குறாங்க. எனக்கு தான் பிள்ளை இல்லைங்க, இவங்களை யாரும் நீங்க கல்யாணம் பண்ணி பிள்ளை பெற்றுருங்க அப்படின்னு. அதே போல அவங்க சொன்ன மாதிரி கல்யாணம் முடிச்சு 1 வருஷத்துலேயே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்க. சாரா அம்மையாருக்கு ரொம்ப கவலையா போச்சு. ஆஹா, நம்மளால திருமணம் முடிச்சு கொடுத்த வேலைக்கார பெண்ணு அவங்க கல்யாணம் பண்ணி நல்ல குழந்தைய பெற்றுட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு மனோநிலையில ஒரு ஈகோ வந்துட்டதுனால சின்ன சின்ன சலசலப்பு பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு பின்னாலதான் அதுக்கு பின்னால அடுத்த சோதனை எல்லாம் உண்டாக்குறான். அது என்ன சோதனை